வார்த்தை தவறிவிட்டாய். அத்தியாயம் 52. கிரீப் பேண்டேஜ் போட்டு சுற்றி கட்டியிருந்த காலை நீட்டி வைத்துக் கொண்டு கட்டிலில் அமர்ந்திருந்தாள் மயூரி. எதிரே அமர்ந்து அவளை தீயாக முறைத்துக் கொண்டிருந்தான் ஆதவன். அமெரிக்க ஜனாதிபதி அடி எனக்கு போன் பண்ண போறாரு. எதுக்கு அவ்வளவு அவசரமா போனை தூக்கிட்டு ஓடி வந்த? நல்ல வேலை, வெறும் சதமுறிவோட போச்சு. கை கால் உடைஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்ப? மனம் நிறைந்த ஆதங்கத்தோடு அவன் திட்டுவது இத்தோடு 1000 முறையாவது இருக்கும். அவ்வளவு திட்டுவிட்டான். வாய்தான் வலிக்கவில்லையோ என்னவோ. மாடிப்படியிலிருந்து கால் இடறி கீழே விழுந்த மயூரிக்கு பெரிதாக அடி ஒன்றும் படவில்லை. ஆனால் காலில் லேசாக தசைமுறிவு ஏற்பட்டிருந்தது. ஆதவனுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. அதனால் அங்கே இங்கே அலைய வேண்டாம், வீட்டிலேயே ரெஸ்ட் எடுங்கள் என்று சொல்லிவிட்டான் ரவிச்சந்திரன். இப்போது மயூரிக்கும் காலில் அடிபடவே இருவருமே வீட்டில்தான் இருந்தார்கள். ரவிச்சந்திரனும் மாலினியும் பள்ளிக்கு கிளம்பி சென்றுவிட மயூரியை போட்டு காய்ச்சி எடுத்துக் கொண்டிருந்தான் ஆதவன். அவன் பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டு பதில் பேசாமல் தலையை கவிழ்த்து அமர்ந்திருந்தாள் மயூரி. இவன் துடித்த துடிப்பிற்கும் தூக்கிக் கொண்டு மருத்துவமனை ஓடிய அந்த ஓட்டத்திலும் நிச்சயமாக ரவிச்சந்திரனுக்கு சந்தேகம் வந்திருக்கும். அல்லது ஏற்கனவே சின்னதாய் சந்தேகம் இருந்திருந்தாலும் கூட இப்பொழுது உறுதியாயிருக்கும். மயூரிக்கும் ஆதவனுக்கும் இடையில் ஏதோ ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது என்று. அதையே யோசித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாள் மயூரி. ஆதவன் அவள் மீது கொண்டிருக்கும் அன்பையும் அக்கறையையும் நினைக்கையில் அவளுக்கு நெஞ்செல்லாம் குளிர்ந்துதான் போயிற்று. ஆனால் இந்த அன்பும் அக்கறையும் அவனோடு சேர்ந்து இருந்து வாழ்நாளெல்லாம் அனுபவிக்கும் பாக்கியம் அவளுக்கு இல்லையே. அவள்தான் ஒரு துரதிர்ஷ்டசாலி பெண்ணாயிற்றே. காலையில் நடந்த களைபரத்தில் இருவருமே சாப்பிடவில்லை. சமையல்காரம்மாள் உணவை கொண்டு வந்து அறையிலேயே கொடுத்துவிட மயூரி மறுத்தும் பிடிவாதமாய் அவளுக்கும் ஊட்டிவிட்டு தானும் சாப்பிட்டான். அவன் சாப்பிட்டு முடித்து அறைக்கு சென்று மாத்திரைகளை போட்டவன் லேப்டாப்பை எடுத்து மடியில் வைத்துக் கொண்டு வேலையை பார்க்க ஆரம்பித்தான். வேலையோடு வேலையாக அவ்வப்போது மயூரியின் அரைப்பக்கமாய் ஒதுங்கி நின்று அவள் என்ன செய்கிறாள் என்பதையும் கவனிக்க ஆதவன் தவறவில்லை. மதியம் மணி 2. மயூருக்கு அறைக்குள் இருக்கவே பிடிக்கவில்லை. மருத்துவர் சொன்ன ஒரு வாரத்தில் ஒரு நாள் கூட முழுதாக முடியவில்லை. அதற்கே கடுப்பாக இருந்தது. மெதுவாக எழுந்து அடிபடாத காலை தரையில் ஊன்றி அதே காலை வைத்து நொண்டி அடித்துக் கொண்டே வெளியே பால்கனிக்கு வந்தாள் மயூரி. சோஃபாவில் அமர்ந்து கொஞ்ச நேரம் சுற்றி இருந்த இயற்கையை ரசித்தாள். சுகந்தமான சுத்தமான காற்றை உள்வாங்கி கண்களை மூடி அனுபவித்து சுவாசித்தாள். பிறகு போனில் கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பார்த்தாள். ரொம்ப நேரமாக சுவாரஸ்யமாக போனையே பார்த்து கொண்டிருந்தவளுக்கு கால் கடுகடுவென வலிக்க ஆரம்பித்த பிறகுதான் காலை தொங்க போட்டுக் கொண்டு உட்காரக்கூடாது என்று சொன்ன மருத்துவரின் அறிவுரை ஞாபகத்திற்கு வந்தது. உச்சுக்கொட்டி கொண்டே எழுந்து வந்த மாதிரியே நன்றாக இருந்த காலை நுண்டியபடியே உள்ளே செல்ல முயற்சிக்க முடியவில்லை. சட்டென்று 2 கால்களையும் ஊன்றி சுவரில் சாய்ந்து கொண்டாள். உடம்பெல்லாம் வியர்த்து கொட்டி படபடவென்று வந்தது. கண்களை இருட்டிக் கொண்டு எங்கே விழுந்து விடுவோமோ என்ற எண்ணம் வந்த பொழுது அவளை தனது 2 கைகளாலும் தாங்கிக் கொண்டான் ஆதவன். ஒரு குழந்தையைப் போல கையில் அவளை ஏந்தி கொண்டு வந்து கட்டிலில் படுக்க வைத்தவனை ஆச்சரியமாக பார்த்தாள் மயூரி. காரணம், ஆதவனிடமிருந்து சிகரெட் வாசனை வந்து கொண்டிருந்தது. சாப்பிட்டு முடித்து சிகரெட் பிடித்து விட்டு வந்திருக்கிறான். அவளுடைய வியந்த பார்வையை கண்டு என்ன என்று கேட்டபடியே கட்டிலில் ஒரு ஓரமாக அவளுக்கு அருகே அமர்ந்தான் ஆதவன். ஒன்றுமில்லை என்பதாய் தலையசைத்தாள் மயூரி. பொய் சொல்லாதடி, நீ சிரிக்கிறதுக்கோ உன்னுடைய பார்வைக்கோ வேற ஏதோ அர்த்தம் இருக்கு மயூரி. அது என்ன என்று கேட்டான் புருவங்களை மேலே உயர்த்தி. பணம் வந்துச்சுன்னா கெட்ட பழக்கங்களும் கூட சேர்ந்தே வருமா ஆதவன் என்றாள் மயூரி மென்மையான குரலில். அதன் பிறகுதான் ஆதவனுக்கு புரிந்தது, தான் சிகரெட் பிடித்ததை அவள் கண்டுபிடித்து விட்டாள் என்று. லேசாக சிரித்துக் கொண்டான் ஆதவன். பிறகு, பணம் வந்ததால இந்த பழக்கம் வரல மயூரி, நீ என்னை விட்டுட்டு போனதுனால இந்த பழக்கம் வந்தது என்றான் இறுக்கமான குரலில். அதன் பிறகு மயூரி பேசவே இல்லை. ஆதவன் தான் பேசினான். நான் இப்படி சொன்னதுனால இதுக்கெல்லாம் காரணம் நீதானே நினைச்சுக்கிட்டு மனசுக்குள்ளேயே உன்னை நீயே வருத்திக்காத மயூரி. இதுக்கெல்லாம் கண்டிப்பா நீ காரணம் இல்ல. என்னோட எண்ணங்களோட போராடி என்னால ஜெயிக்க முடியல. உன்னை என்னால மறக்கவே முடியல. அதோட நீ சொல்லிட்டு போன வார்த்தைகளையும் அதையெல்லாம் மறக்கிறதுக்காகத்தான் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சேன். குடிகாரனுங்க எதிரில நின்னு பேசுறதுக்கே அருவருப்பு படுறனா குடிக்கவும் ஆரம்பிச்சேன். உனக்கு தெரியுமா மயூ, உலகத்துல இருக்கிற எல்லா பிராண்ட் சரக்கும் இப்ப என் வீட்டுல இருக்கிற என்னுடைய கபோர்ட்ல இருக்கு என்றான் சலனமே இல்லாத குரலில். அதன் பிறகு அங்கே வெறும் நிசப்தம் மட்டுமே நிலவியது.
எவ்வளவோ கட்டுப்படுத்தியும் முடியாமல் கண்ணீர் வந்துவிட்டது மயூரிக்கு. மெலிதாய் ஒரு விசும்பல் சத்தம் கேட்க எதிரே சுவரை வெறித்து பார்த்து கொண்டிருந்த ஆதவன் திரும்பி மயூரியை பார்த்தான். சோ, ஏண்டி எதுக்கெடுத்தாலும் இப்படி சின்ன குழந்தை மாதிரி ஆளற? நான் சிகரெட் பிடிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, சரியா என்றவன் கை நீட்டி அவளது கண்ணீரை துடைத்துவிட, அந்த கைகளை அவன் எடுக்கும் முன்பே எட்டு பிடித்து கொண்ட மயூரி ஆசை பொங்க அந்த 5 விரலுக்கும் முத்தமிட்டாள், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக. அன்று இரவு உணவை முடித்துவிட்டு வெளியே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் ரவிச்சந்திரனும் ஆதவனும். அப்போதுதான், ரவி சார், நான் உங்க தங்கச்சி மயூரிய கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் என்று தன்னுடைய மனதில் இருந்த ஆசையை ரவிச்சந்திரனிடம் வெளிப்படுத்தினான் ஆதவன். ஒருவேளை ஆதவனிடமிருந்து இத்தகையதொரு செய்தியை எதிர்பார்த்தானோ ரவிச்சந்திரன். பெரிதாக அதிர்ந்து போகவில்லை, ஆச்சரியப்படவில்லை. ஆனால் மெலிதாக சிரித்துக் கொண்டான். இதை நான் எதிர்பார்த்தேன் என்பது போல. ஆதவன் தன்னை தேடி அலுவலகத்திற்கு வந்திருந்த போது அவனும் மயூரியுமாக சேர்ந்து ஓட்டிக்கொண்டிருந்த ஊமை படத்தை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டுதானே இருந்தான் ரவிச்சந்திரன். மகிழ்ச்சிதான் அவனுக்கு, மிகுந்த மகிழ்ச்சியே. ஆனால் மயூரி இதற்கு சம்மதிக்க வேண்டுமே. நீங்க மயூரிய கட்டிக்க விரும்புறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆதவன். ஆனா இதுக்கு மயூரி சம்மதிக்கணும். அதுக்கு முன்னாடி நானும் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை பத்தி பேசணும். உங்களுக்கு மயூரிய பத்தின எல்லா விஷயமும் தெரியுமா என்று கேட்டான் ரவிச்சந்திரன். அவனை புரியாமல் பார்த்தான் ஆதவன். எல்லா விஷயமும்னா? எனக்கு புரியல மிஸ்டர் ரவிச்சந்திரன். மயூருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல மிஸ்டர் ஆதவன். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா அவ 2 குழந்தைகளுக்கு தாய். அது உங்களுக்கு தெரியுமா என்றான் ரவிச்சந்திரன். விவரிக்க இயலாத ஒரு உணர்ச்சியோடு அவனை ஆச்சரியமாக பார்த்தான் ஆதவன். மர்மம் மர்மம் என்று நினைத்தானே ஆதவன். இதுதான் அந்த மர்மமோ? இதைத்தான் மயூரி அவனிடம் மறைத்தாளோ? தங்க சிலை போல் தேகம் எங்கும் தகதகத்து ஜொலிக்கிறாளே என்று நினைத்தானே. அது தாய்மையடைந்ததால் கிட்டிய பேரழகுதானே. அவனது யோசனையை கலைப்பது போல ரவிச்சந்திரன் பேச ஆரம்பித்தான். இங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்கள் மயூரிய பார்த்து அவளை கட்டிக்க ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்டிருக்காங்க மிஸ்டர் ஆதவன். ஆனா யார்கிட்டையும் நான் அவளை பத்தின உண்மையை சொன்னதில்ல, சொல்ல வேண்டிய அவசியமும் ஏற்பட்டதில்ல. ஏன்னா அவங்க யாரையுமே மயூரிக்கு பிடிக்கல. இந்த உண்மையெல்லாம் உங்ககிட்ட நான் ஏன் சொல்றேன்னா, மயூரியும் நீங்களும் லவ் பண்ணது எனக்கு தெரியும் என்றான் ரவிச்சந்திரன். ஆச்சரியத்தில் கண்களை விரித்தான் ஆதவன். ரொம்ப ஆச்சரியப்படாதீங்க மிஸ்டர் ஆதவன். இந்த உண்மையை யார் எனக்கு சொன்னான்னு தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க என்றவன். மயூரி நீங்களும் லவ் பண்ணினத என்கிட்ட சொன்னது மயூரி இல்ல, என்னோட தங்கை ராதாவும் அவளுடைய கணவர் கிஷோரும். அப்படியா என்று ஆச்சரியமாக கேட்ட ஆதவன். அது சரி ரவி சார், எப்போ உங்க தங்கச்சியும் கிஷோரும் எங்களை ஒன்னா சேர்த்து பார்த்தாங்க? அதுவும் இல்லாம அவங்களுக்கு எப்படி எங்களை தெரியும்? என்ன விடுங்க, நான் ஒரு மெக்கானிக், ஊர் ஊரா சுத்துவேன். அதனால என்ன பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா உங்க தங்கச்சிக்கு எப்படி மயூரிய தெரிஞ்சிச்சு? மயூரி ஒரு நாள் கூட உங்க தங்கச்சி ராதாவை பத்தி என்கிட்ட சொன்னதே இல்ல மிஸ்டர் ரவிச்சந்திரன். ஆமா, இப்ப உங்க தங்கச்சியும் தங்கச்சி ஹஸ்பண்டும் எங்க இருக்காங்க என்று அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தான் ஆதவன் மிகவும் ஆவலாக. வரிசையாக இத்தனை கேள்வி கேட்டும் வெகு நேரமாகியும் தன்னுடைய ஒரு கேள்விக்கு கூட பதில் வராமல் போகவே மௌனமாக குனிந்திருந்த ரவிச்சந்திரனை ஏறிட்டு பார்த்தான் ஆதவன். அவனது விழிகளில் தெரிந்த ஈர பளபளப்பு அவன் கண்களிலிருந்து வடிந்து கொண்டிருந்த நீரை ஆதவனுக்கு சுட்டிக்காட்டியது. பதில் எதுவும் பேசாமல் மௌனமாக அமர்ந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்த ரவிச்சந்திரனை கண்டதும் ஆதவனுக்கு பதட்டமாகிவிட்டது. மிஸ்டர் ரவிச்சந்திரன் என்று அவனது தோளை தொட்டு ஏதோ சொல்ல முயன்ற ஆதவனது கையை பற்றி வீட்டிற்குள் அழைத்து சென்ற ரவிச்சந்திரன் அவனது வீட்டு பூஜை அறை கதவை விரிய திறந்து வைக்க, அங்கே போட்டோவில் ஜோடியாக சிரித்துக் கொண்டிருந்தனர் ராதாவும் கிஷோரும் சந்தன மாலைக்கு நடுவே. அத்தியாயம் 53. ஆதவன் அதிர்ச்சியில் உறைந்து போய் நிற்க ரவிச்சந்திரனது கண்களில் கரை காணாத வெள்ளம். பூஜை அறைக்கு உள்ளே சென்று போட்டோவில் சிரித்துக் கொண்டிருந்த இருவரது முகத்தையும் நடுங்கும் விரல்களால் ஒரு முறை தடவி முத்தமிட்ட ரவிச்சந்திரன் அதன் பிறகு ஒரு நொடி கூட அங்கே நில்லாமல் வெளியே வந்து விட்டான். மறுபடியும் இருவரும் சென்று பழையபடி அதே இடத்தில் அமர்ந்தார்கள். கண்ணீர் கொஞ்சம் மட்டுப்பட்டதும் பேச ஆரம்பித்தான் ரவிச்சந்திரன். ஒரு சில சினிமால 18 பட்டி ஜமீன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஜமீன்தார் வகையாராதான் எங்க தாத்தா அப்பா எல்லாரும். சுத்தி இருக்கிற ஊரையெல்லாம் கட்டி ஆண்டுட்டு இருந்தாங்க. அத்தனை ஊர் மக்களோட நல்லதுக்கும் கெட்டதுக்கும் முன்னாடி நிக்கிறது நாங்க தான். தாத்தா காலத்திலேயே ஏழை எளிய மக்களுக்கு ஆதரவில்லாதவங்களுக்குன்னு நிறைய உதவி செய்வாரா. அப்பாவும் அம்மாவும் நிறைய சொல்லுவாங்க. தாத்தாவுக்கு அப்புறம் அப்பா செஞ்சாங்க. அப்பா தான் முதலா ஆதரவு இல்லாதவங்களை தங்க வைக்கிறதுக்காகவே ஒரு கட்டடத்தை கட்டினார். ஞாயிற்றுக்கிழமை நம்ம பார்த்தோமே,
இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருக்குதே, அதுதான். அப்பா கட்டின அந்த பழைய கட்டிடத்தை இடிச்சுட்டு தான் அதுக்கு மேல புதுசா நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். நான் படிச்சு முடிச்சுட்டு ஊருக்கு வந்ததும் நானும் அப்பாவும் சேர்ந்து பொது சேவை செய்ய ஆரம்பிச்சோம். நான் தான் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சேன் ஆதவன். ராதா என்னோட உடன் பிறந்த தங்கச்சி. அவளுக்கும் பொது சேவை செய்யறதுல ஆர்வம் ரொம்பவே அதிகம். அப்பதான் ஒரு நாள் கிஷோர் எங்க ட்ரஸ்ட் பத்தி நெட்ல பாத்துட்டு என்ன மீட் பண்ணி ஆசிரமங்களுக்கு உதவி பண்றதுக்காக இங்க மதுரைக்கு வந்தார். உங்களை மாதிரிதான் ஒரு வாரம் தங்கி இருந்து ஊரையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு போகணும்னு ஆசைப்பட்டார். அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் என்கிட்ட வந்து ராதாவை கட்டிக்கணுங்கிற தன்னோட ஆசைய சொன்னார். ராதாவுக்கு அவரு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிஷோரை கல்யாணம் பண்ணிக்க அவளுக்கும் விருப்பம்தான். அவரோட மொத்த குடும்பமும் லண்டன்ல இருந்துச்சு. ஆனா அவர் மட்டும் இந்தியால இருந்தார். அவருக்கு நிறைய பிசினஸ் இருந்தது. அவங்க அப்பாவோட பிசினஸ் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டது அவர்தான். கிஷோருக்கு ஒரு அண்ணன் உண்டு. அவர் கூகுள்ல ஏதோ ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தார். அப்படியே அந்த ஊர் பொண்ணையே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அவருக்கு அந்த வாழ்க்கையே செட் ஆயிடுச்சு. இந்தியா வரவே அவர் விரும்பல. அப்புறம் அவங்க அப்பாவோட தொழிலையும் டேக் ஓவர் பண்ண விரும்பல. எந்த ஷேரும் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மொத்தமா கிஷோருக்கு கொடுத்துட்டான் அவங்க அண்ணன். கிஷோரோட சொந்த ஊர் சேலம். அவரோட சொந்தக்காரங்க நிறைய பேர் சேலத்துல இருந்தாங்க. விசாரிச்சு பார்த்த வரைக்கும் கிஷோர் குடும்பத்தை பத்தி யாரும் எந்த குறையும் சொல்லல. எல்லாரும் நல்ல விதமா தான் சொன்னாங்க. எனக்கும் மாலினிக்கும் மனசு திருப்தியா இருந்துச்சு. மனநிறைவோட அவருக்கும் ராதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனா பாருங்க ஆதவன், அவங்கள மாதிரி ஒரு பொருத்தமான ஜோடிய இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. அவ என்ன நினைக்கிறாளோ அதத்தான் செய்வார் கிஷோர். கிஷோர் என்ன செய்வானோ அதத்தான் சொல்வா ராதா. அவ்வளவு மனப்பொருத்தம் ரெண்டு பேருக்கும். ஆனா கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகியோ அவங்களுக்கு குழந்தை இல்ல. அதுவே அவங்களுக்கு ரொம்ப பெரிய குறையா இருந்தது. எனக்கும் கூட தான். கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். குழந்தை இல்லாததுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் போதுதான் தெரிஞ்சது ராதாவுடைய கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்குதுன்னு. எந்த அளவுக்கு கர்ப்பப்பை வீக்கா இருந்துச்சுன்னா அதனால ஒரு குழந்தைய உருவாக்க முடியும். ஆனா அந்த குழந்தை வளரும் போது அதை தாங்கிக்கிற சக்தி அவளோட யூட்ரஸ்க்கு இல்ல. அதனால கருத்தங்கி 2-3 மாசத்துக்கு அப்புறம் அபாஷன் ஆக ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துக்கு மேல டாக்டரே, இனிமே கர்ப்பம் தரிக்கிறது உங்க உடம்புக்கு நல்லதில்ல, பேசாம ஒரு வாடகை தாயை வச்சுட்டு உங்க குழந்தைய நீங்க பெத்துக்கங்கன்னு அட்வைஸ் பண்ணாங்க என்றவன் பேச்சை நிறுத்திவிட்டு திரும்பி ஆதவனது முகத்தை பார்த்தான். பிறகு, ராதாவுக்கு கிஷோருக்கும் உண்டான கருவை 10 மாதங்கள் வயிற்றுல சுமந்து பிள்ளையா பெத்து கொடுத்த வாடகை தாய் யாருன்னு தெரியுமா மிஸ்டர் ஆதவன்? உங்களோட மயூரி தான் என்று சொல்லி ஆதவனை அதிர வைத்தான் ரவிச்சந்திரன். மயூரி வாடகை தாயாக இருந்து முகம் தெரியாத யாரோ ஒருவருக்கு குழந்தை பெற்று கொடுத்தாளா? ஆதவனால் நம்பவே இயலவில்லை. ஆனால் எதற்காக அப்படி செய்தாள்? அதை பற்றியெல்லாம் அவனிடம் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லையே. வெறுமனே யாரையோ கல்யாணம் செய்து கொள்ள போகிறேன் என்றுதானே சொல்லிவிட்டு போனாள். ஒருவேளை அந்த வாடகை தாய் விஷயத்தை மறைக்கத்தான் அப்படி ஒரு பொய்யை சொல்லிவிட்டு போனாளா? வெகுவாக குழம்பி போனான் ஆதவன். ரவி சார், உங்க தங்கச்சி ராதாவுக்கும் மயூருக்கும் எப்படி பழக்கம் ஆச்சு? தங்கச்சி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்த அதே ஹாஸ்பிட்டல்ல தான் மயூரியுடைய தம்பி கண்ணனையும் அட்மிட் பண்ணிருந்தாங்களாம். அப்பதான் 2 பேருமே சந்திச்சு பேசிக்கிட்டோன்னு ராதா சொன்னா. அந்த சந்திப்பு கூட ரொம்ப யதார்த்தமா, கிட்டத்தட்ட ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடந்ததுதானா ஆதவன். வாடகை தாய் மூலமா தான் குழந்தை இனி பெத்துக்க முடியும்னு டாக்டர் சொன்னதை கேட்டு தங்கச்சி ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்கா. அதே நேரம் அவங்க உட்கார்ந்து இருந்த இடத்துக்கு பின்னாடி அந்த பக்கமா உட்காந்து மயூரியோ அழுதுகிட்டு இருந்திருக்கா. தங்கச்சியோட பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு மயூரி தான் தங்கச்சி கிட்ட நேரா வந்து, வாடகை தாயா இருந்து உங்க பிள்ளைய நான் பெத்து கொடுக்குறேன், அதுக்கு பதிலா நீங்க என் தம்பிக்கு ஆபரேஷனுக்கு தேவையான 3 லட்சம் பணத்தை தந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டு அழுதாலாம். ரவிச்சந்திரன் சொல்ல சொல்ல ஆதவனுக்கு அதிர்ச்சியில் தலையை சுற்றியது. கண்ணனுக்கு எப்போது ஆக்சிடென்ட் ஆனது? எந்த மருத்துவமனையில் சேர்த்திருந்தார்கள்? ஏன் மயூரி அதை தன்னிடம் தெரிவிக்கவில்லை? ஒருவேளை நிலம் விற்றது தொடர்பாக ஆதவன் ஊருக்கு சென்றிருந்தானே, அந்த நேரத்தில் இதெல்லாம் நடந்திருக்குமோ? ஆமாம், அப்படித்தான் நடந்திருக்க வேண்டும். அவனும் ஊருக்கு போய்விட்டு வந்து மயூரியை தேடினான். அவளை காணவில்லை. அதன் பிறகு 2 நாட்கள் கழித்து வந்தவள் தன்னிடம் யாரோ ஒரு பணக்காரனோடு தனக்கு திருமணமாக போகிறது என்று சொல்லிவிட்டு சென்றாள். ரவிச்சந்திரன் சொல்வதை வைத்து பார்க்கும் பொழுது இரண்டும் சரியாகத்தான் வருகிறது. அவன் ஊரில் இல்லாத நேரத்தில்தான் இதெல்லாம் நடந்திருக்க வேண்டும். கண்ணனுக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சதாதவன். அதுக்கப்புறம் மயூரிக்கும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு அவ வயிற்றுலயும் நல்லபடியா குழந்தை வளர ஆரம்பிச்சுது. இந்த வாடகை தாய் விஷயம் ராதா கிஷோரை தவிர எனக்கும் மாலினிக்கும் மட்டும்தான் தெரியும். போன்ல பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ராதா மயூரிய பத்தி சொன்னா. எனக்கும் அவளை பாக்கணும்னு தோணுச்சு. அதனால பாக்க போனேன். பார்த்த உடனே எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போச்சு. மயூரி பாக்குறதுக்கும் பேசுறதுக்கும் என் தங்கச்சி மாதிரியே இருந்தா. கிட்டத்தட்ட அவளோட அதே குணம். ராதா மயூரியுடைய பக்கத்திலே இருந்து அவளை கண்ணும் கருத்துமா கவனிச்சுக்கிட்டா. கிஷோர் அப்பப்ப பிசினஸ பாக்க ஊருக்கு போயிட்டு வருவார். நானும் மாசத்துக்கு ஒரு தடவையாவது போய் எல்லாரையும் பாத்துட்டு வருவேன். அப்படித்தான் ஒரு தடவை மயூரிய பாக்க நான் கோயம்புத்தூருக்கு போயிருக்கும் போது ராதா என்கிட்ட அந்த விஷயத்த சொன்னா. சின்னியம்பாளையத்துக்கு உங்களை பார்க்க வந்த மயூரிய கூட்டிட்டு வந்தது கிஷோர் தான். போயிட்டு வந்ததுல இருந்தே ரொம்ப அப்செட்டா இருந்தாளாம் மயூரி. அழுதுகிட்டு வர இருந்தாலாம். அது கிஷோர் மனசை உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு.
ராதா கிட்ட சொல்லியிருக்கார். இருந்தாலும் நிச்சயமா எதுவுமே தெரியாம நம்ம எதுவுமே செய்ய முடியாதுன்னு 2 பேரும் அமைதியா இருந்திருக்காங்க. 8வது மாசம் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது மயூரி வயித்துல இருக்கிறது ரெட்டை குழந்தைகள்னு தெரிய வந்தது. ஒரு ஆண் குழந்தை, அப்புறம் ஒரு பொண்ணு. அப்பதான் மயூரி ராதா கிட்ட குழந்தைங்களுக்கு பேர் செலக்ட் பண்ணிட்டீங்களாக்கா அப்படின்னு கேட்டிருக்கா. ராதாவும் இல்ல, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பேர் வைக்கலான்னு சொல்லியிருக்கா. அதுக்கு மயூரி பிறக்க போற ஆண் குழந்தைக்கு ஆதவன்னு பேர் வைக்கலாமாக்கான்னு கேட்டாளாம். ராதாவும் சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு பேசினா. மயூரி யாரோ ஆதவன் ஒருத்தர லவ் பண்ணியிருக்கானா, நாம அது தெரியாம அவளை வாடகை தாயா யூஸ் பண்ணி அவ வாழ்க்கையை கெடுத்துட்டோம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஒருவேளை அந்த ஆதவன் விருப்பப்பட்டா மயூரிக்கு அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். இல்லாட்டி கூட பரவாயில்ல, வேற யாராவது ஒரு நல்ல பையனை பார்த்து மயூரிக்கு கட்டி வச்சு அவளோட வாழ்க்கையை சீராக்கணும்னு ராதா சொன்னா. மயூரிக்கு டெலிவரி டேட் நெருங்கிக்கிட்டே இருந்தது. ஆனா டாக்டர் குறிச்சு கொடுத்த தேதிக்கு முன்னாடியே அவளுக்கு பனிக்கூட உடைஞ்சு பிரசவ வலி வந்துட்டு. அந்த டைம்ல ராதாவும் கிஷோரும் சேலத்துக்கு ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க. மயூரிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோன்னு சொன்ன உடனே 2 பேரும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. நானும் மாலினியும் அந்த சமயம் கோயம்புத்தூர்ல தான் இருந்தோம். அதனால அவங்க வரதுக்கு முன்னாடியே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். சேலத்துல இருந்து கோயம்புத்தூருக்கு கார்ல தான் வந்துட்டு இருந்தாங்க அவங்க 2 பேரும். டாக்டர் சொன்ன தேதிக்கு முன்னாடியே மயூரிக்கு வலி எடுத்து அட்மிட் பண்ணிருக்குதுன்னு தெரிஞ்ச உடனேயே கிஷோர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டார். அந்த பதட்டத்தோட தான் அவர் காரை ஓட்டிட்டு வந்திருக்கார். கிட்டத்தட்ட 160-170 கிலோமீட்டர் ஸ்பீட்ல. சரியா ஹாஸ்பிட்டல் வந்து சேர்றதுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடி கார் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. கிஷோர் ஸ்பாட் அவுட். தங்கச்சிக்கு ரொம்ப மோசமான அடி. காருக்குள்ள இருந்து வெளியே எடுக்கும்போது அவளுக்கு உயிர் இருந்துச்சு. என்கிட்ட பேசினா. அப்ப கூட என்ன பேசினா தெரியுமா ஆதவன்? என் கைய பிடிச்ச அழுதுகிட்டே, அண்ணா, மயூரிய நல்லா பாத்துக்க, எந்த காலத்திலயும் அவளை கை விட்டுறாத, எப்படியாவது அவளுக்கு ஒரு நல்லது பண்ணி வச்சிரு, அவளை தனியா தவிக்க விட்டுறாத, அப்புறம் என் ஆத்மா சாந்தி அடையவே அடையாதுன்னு சொன்னா. என் பிள்ளைங்களை வளர்க்குற பொறுப்பை அவகிட்ட ஒப்படைச்சா அவ கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டான்னு சொன்னா. அரைகுறையா ஜீவன் துடிச்சுக்கிட்டு இருந்த அந்த கடைசி நிமிஷத்துல கூட அவ மயூரிய பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்தா, பேசினா. அத்தியாயம் 54. ரவிச்சந்திரனுக்கும் ஆதவனுக்கும் இடையே எந்த சொல்லாடலும் இன்றி அங்கே ஒரு நீண்ட அமைதி நிலவியது. என்ன கேட்பது, எதை கேட்பது, எதை விடுவது என்று ஒன்றுமே புரியவில்லை ஆதவனுக்கு. 8வது மாசம் முடிவுலயே மயூரிக்கு குழந்தை பிறந்துட்டதால ப்ரீமெச்சூர் பேபின்னு சொல்லி 2 குழந்தைகளை இன்குபேட்டர்ல வச்சிருந்தாங்க. ராதாவும் கிஷோரும் ஆக்சிடென்ட்ல இறந்து போன விஷயத்த மயூரி கிட்ட யாருமே சொல்லல. சொல்ல வேணான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. சீக்கிரமே டெலிவரி ஆனதுனால குழந்தைகளுக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்தினால கடுமையான மன உளைச்சல் இருந்தா மயூரி. அப்ப போய் இந்த விஷயத்தையும் சொன்னா அது வேற மாதிரி பாதிப்பை உண்டாக்கலான்னு டாக்டர் சொல்லிட்டதால யாரும் அவகிட்ட எதையுமே சொல்லல. ராதா கிஷோரோட இறுதி சடங்குகளை பண்றதுக்காக நானும் மாலினியும் மதுரைக்கு வந்துட்டோம். லட்சுமி அம்மா மட்டும்தான் அவளை கிட்ட இருந்து கவனிச்சுக்கிட்டாங்க. அவளும் ஏமா இன்னும் யாருமே என்னையும் குழந்தைகளையும் பார்க்க வரலன்னு அவங்க கிட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்கா. அவங்களும் என்னென்னவோ பதில சொல்லி சமாளிக்க பார்த்திருக்காங்க. ஆனா கடைசியில ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால சமாளிக்க முடியல. அவங்களும் அழுதுகிட்டே ராதாவும் கிஷோரும் இறந்து போன உண்மையை சொல்லிட்டாங்க. அதை கேட்டு அதிர்ச்சியில மயூரிக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு. கிட்டத்தட்ட எதுவுமே இல்லாம கோமா ஸ்டேஜுக்கு போன மாதிரி போயிட்டா. 3 நாள் ஐசியூல பேச்சு மூச்சு இல்லாம கிடந்துட்டு 4வது நாள் தான் கண்முழிச்சா. அவ கண்முழிக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட உயிரை கையில பிடிச்சிட்டு ஐசியூ வாசல்லையே தவம் கிடந்தேன் ஆதவன். கூட பிறந்த ஒருத்தையும் இப்பதான் யமனுக்கு வாரி கொடுத்துட்டு வந்தோம். இப்போ கூட பிறக்காத இவ்வளவு நம்மளை விட்டு போயிடுவாளோன்னு நினைச்சு உள்ளுக்குள்ள நான் எவ்வளவு அழுதேன் தெரியுமா? அவ பொழைச்சு வரணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல. அவ கண்முழிச்சு பார்த்து அண்ணான்னு வாய் நிறைய என்னை கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் போன உயிரே எனக்கு திரும்பி வந்தாப்புல இருந்தது ஆதவன். 3 வருஷம் வரைக்கும் எங்க மதுரையில தான் எல்லாரும் ஒன்னாவே இருந்தோம். கண்ணனை பெங்களூர் பிஷப் கார்டன் பாய்ஸ் ஸ்கூல்ல சேர்த்து விட்டேன். அவன் அங்க ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருக்கான். கிஷோரோட தொழிலையும் இப்ப நான் தான் கவனிச்சிட்டு இருக்கேன். அவங்க 2 பேரும் சாகிறதுக்கு முன்னாடியே தங்களுடைய தொழில ஒரு குறிப்பிட்ட சதவீத பங்குகளை மயூரி பேருக்கு மாத்தி வச்சிருந்தாங்க. அதுவும் இல்லாம ஒரு சில சொத்துகளையும் அவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. ஒருவேளை இந்த மாதிரியான மோசமான அசம்பாவிதங்கள் எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்ததானோ என்னவோ, சாகிறதுக்கு முன்னாடியே உயில் எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க ராதாவும் கிஷோரும். இந்த விஷயம் எல்லாம் நான் மயூரி கிட்ட சொன்னப்பவே அவ சிரிச்சா. சிரிச்சுக்கிட்டே அப்புறமா அழுதா. ராதாவும் கிஷோரும் அவ பேர்ல சொத்துக்களை எழுதி வச்சிருக்காங்கன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அவங்களோட தொழில இருந்தும் வருஷம் பல கோடிகள் அவ பங்கு பணமா வருதுன்னு தெரியும். எல்லாத்தையும் அவகிட்ட தெளிவா நான் சொல்லியிருக்கேன். ஆனா இது வரைக்கும் அந்த சொத்துக்கள் எங்க இருக்குன்னோ, அந்த பணம் எவ்வளவு வருதுனோ ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டதே கிடையாது. மயூரி ஒரு அபூர்வ பிறவி ஆதவன். என்னதான் நம்ம கை நிறைய அள்ளி கொடுத்தாலும் அவளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் எடுத்துப்பான். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நாங்களும் அவளை சந்தோஷமா பாத்துக்கணும்னு என்னெல்லாமோ செஞ்சோம். ஆனா சந்தோஷமா இருக்கிற மாதிரி வெளியே காட்டிக்கிட்டாலோ அவ மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருந்து அழுதுகிட்டே இருந்துச்சு.
அது தங்கச்சி சொன்ன காதல் விஷயமா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருந்தது. ஆனா அவகிட்ட போய் கேட்டு அவளை கஷ்டப்படுத்த விரும்பல. சரி, அவதான் வாய் திறந்து எதுவும் நம்ம கிட்ட சொல்லலையேன்னு நினைச்சுக்கிட்டு தங்கச்சி சொன்ன மாதிரி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சேன். அப்பதான் சென்னையில இருக்க ஒரு கார் ஷோரூம்ல எனக்கு ரிசப்ஷனிஸ்டா வேலை கிடைச்சிருக்கு. நான் அங்க போய் வேலை பார்க்க போறேன்னு சொன்னா. நான் எவ்வளவோ தடுத்தும் கேட்காம அங்க வந்தா. அப்ப கூட எனக்கு அந்த ஷோரூமோட எம்டி நீங்க தானே தெரியாது. அவ என்கிட்ட சொல்லவும் இல்ல. ஒருவேளை ஆதவன்கிற பேரை என்கிட்ட சொன்னா நான் தோண்டி துருவி விசாரிப்பேன்னு நினைச்சு பயந்து சொல்லலன்னு நினைக்கிறேன். சும்மா எம்டி எம்டின்னு தான் பேசுவாளே தவிர ஆதவன்கிற பெயர் அவ வாயில வந்ததே கிடையாது. ஒருவேளை வந்திருந்தா அப்பவே நான் கண்டுபிடிச்சிருப்பேன். கடைசியா வேலையை விட்டு வரதுக்கு முன்னாடி 20 லட்சம் ரூபாய் செக் உங்களுக்கு தந்திருப்பான்னு நினைக்கிறேன். அந்த செக் கலெக்ஷனுக்கு பேங்க்குக்கு வந்திருந்த போதுதான் பேங்க் மேனேஜர் போன் பண்ணி என்கிட்ட விஷயத்த சொன்னார். அந்த சமயத்துலதான் எனக்கு சந்தேகம் வந்தது. ஒருவேளை அந்த ஆதவன் தான் இந்த ஆதவனோன்னு. ஆனாலும் கிஷோர் ஆதவன் ஒரு மெக்கானிக் அப்படின்னு தானே சொன்னார். இந்த ஆதவன் கார் ஷோரூம் வச்சிருக்காரே, எப்படி பொருந்தி போகும்னு எனக்கு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. அத பத்தி ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். வேற யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லி விசாரிக்க கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு. ஏன்னா இது மயூரி சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? அதனால நாமளே நேரடியா இறங்கி விசாரிக்கணும்னு நான் முடிவு பண்ணி வச்சிருந்த சமயத்துலதான் நீங்க என்ன பார்க்க ஸ்கூலுக்கு வந்தீங்க. ஆனா நீங்க இங்க வந்த அன்னைக்கே எனக்கு இருந்த எல்லா குழப்பமும் நீங்க தெளிவாயிட்டேன். கோயம்புத்தூர் சின்னியம்பாளையத்து மெக்கானிக் ஆதவன் தான் ஆதித்யா ஷோரூமோட எம்டி ஆதவன் எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆனா ஆதவன் அப்படியெல்லாம் சொல்றதை விட எனக்கு என் தங்கச்சி மயூரியோட ஆதவன் சொல்லத்தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களே சொல்லுங்களேன், அப்படி சொன்னாதானே சரியா இருக்கும் என்று சொல்லி ஆதவனை தோளோடு சேர்த்து அணைத்துக் கொண்டு சிரித்தான் ரவிச்சந்திரன். மயூரி மாதிரி ஒரு பொண்ணை கட்டிக்க நீங்க உண்மையிலேயே புண்ணியம் பண்ணிருக்கணும் ஆதவன் என்று சொல்லிக்கொண்டே வாட்சை பார்த்த ரவிச்சந்திரன், மணி 11 தான் ஆகுது, நான் போய் பாக்குறேன். ஒருவேளை மயூரி தூங்காம முழிச்சிருந்தா நீங்க சொன்ன விஷயமா நான் அவகிட்ட பேசுறேன். அவ உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொன்னா அதை விட சந்தோஷமான விஷயம் இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே இல்ல. ஆனா இந்த ஒரு விஷயத்தையும் முதலே சொல்லிடுறேன் மிஸ்டர் ஆதவன். எந்த காரணத்து கொண்டும் நான் அவளை உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்த மாட்டேன். அவ சரின்னு சொன்னா அதுக்கு நான் தடையா இருக்கவும் மாட்டேன், அதுவும் நிச்சயம். அவ மனசார என்ன முடிவு சொல்றாளோ அதுதான் என்னோட முடிவும். கண்டிப்பான குரலில் சொல்லிவிட்டு வீட்டிற்குள் சென்றான் ரவிச்சந்திரன். உட்கார்ந்த இடத்திலிருந்து எழ மனமில்லாமல் சிலை போல அங்கேயே அமர்ந்திருந்தான் ஆதவன். உள்ளுக்குள்ளே எழுந்த குற்ற உணர்வு ஒரு வண்டாய் மாறி அவனது இதயத்தை குடைய ஆரம்பித்திருந்தது. நொந்து தைந்து நூலாம்படையாய் வந்தவளை தானும் இஷ்டம் போல காலுக்கடியில் போட்டு மிதித்த தனது ஈனத்தனத்தை நினைத்து தன்னைத்தானே வெறுத்துக் கொண்டான் அவன். எத்தனை வார்த்தைகள், எத்தனை வசவுகள், எவ்வளவு அவமானப்படுத்தி இருக்கிறான். வெறுப்பில் விளைந்தது என்றாலும் வாரி எடுத்து குப்பையில் போடவே முடியாதபடி எண்ணத்தையெல்லாம் பேசிவிட்டான். எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு உதடு கடித்து கண்ணீர் மல்க தலை குனிந்து நின்றாளே பாவி. ஒரு கணமேனும் சிந்தித்து பார்த்தானா அவள் பக்கம் ஒரு சிறு நியாயமாவது இருக்கும் என்று? அவளை குத்தி குதறுவதில்தானே குறியாக இருந்தான். தன்னை தானே அருவறுத்து கொண்டான் ஆதவன். நெருப்பில் குளித்தால் கூட இந்த அருவறுப்பு தன்னை விட்டு போகாது போல. மயூரி ஷோரூம் வேலைக்கு வந்த புதிதில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாய் நினைவிற்கு வர முகத்தை மூடிக்கொண்டு அழுது விட்டான் ஆதவன். ரவிச்சந்திரன் அறைக்குள் நுழைந்த போது மயூரி ஏதோ புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தாள். கட்டிலில் அவள் கால் பக்கமாய் உட்கார்ந்தவன் பேண்டேஜ் போட்டிருந்த அவளது கால்களை தனது மடியில் தூக்கி வைத்து வீங்கி அவளது பாதங்களை தடவி விட ஆரம்பித்தான். காலை விடுங்கண்ணா, நான் என்ன பச்சை குழந்தையா, எனக்கு வலிக்கலாம் இல்ல என்று அவனிடமிருந்து காலை உருவ முயன்றாள் மயூரி. வாஞ்சையாக அவளது தலையை தடவிய ரவிச்சந்திரன், 10 புள்ள பெத்தாலும் கூட நீ எனக்கு பச்சை புள்ளதான் மயுமா, சாப்பிட்டியா என்று கேட்டான். ஆமாண்ணா சாப்பிட்டேன் என்றாள். இவ்வளவு நேரம் தூங்காம ஏன் புக்க படிச்சுட்டு உட்காந்துருக்க மயூரி என்று செல்லமாக கோபித்துக் கொண்டான் ரவிச்சந்திரன். உட்கார்ந்து உட்கார்ந்து ரொம்ப போர் அடிக்குதுன்னு சாயந்தரமா படுத்தனா அப்படியே தூங்கிட்டேன். தூங்கி முழிச்சு 7 மணிக்கு தான் எழுந்த. அதனால எனக்கு இப்ப தூக்க வர மாட்டேங்குது. அதான் தூக்க வர வரைக்கும் புக் படிக்கலான்னு படிச்சுட்டு இருக்கேன் என்று சொல்லி சிரித்தாள் மயூரி. ஏதோ பூ மலர்வது போல இதமாக இருந்தது அவளது சிரிப்பு பார்ப்பதற்கு. ராதாவும் இப்படித்தான் சிரிப்பாள். அதை பார்த்து கொண்டிருந்தாலே மனதில் இருக்கும் கவலைகள் எல்லாம் மாயமாய் மறைந்துவிடும். சிரித்து சிரித்து அவனுடைய கவலைகளை எல்லாம் மறக்கச் செய்தவள் நிரந்தரமாய் ஒரு துக்கத்தை தந்து அவன் சிரிக்கவே இயலாதபடி செய்துவிட்டு போய்விட்டாள். கலங்கத் தொடங்கிய மனதை கட்டுப்படுத்திக் கொண்டு ஆதவன் தன்னிடம் கூறிய விஷயத்தை மயூரியிடம் சொன்னான் ரவிச்சந்திரன். அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தவள் கையிலிருந்த புத்தகத்தை அடையாளமிட்டு மூடி பக்கத்தில் வைத்துவிட்டு, நீங்க என்ன பதில் சொன்னீங்கன்னா என்று கேட்டால் மெல்லிய குரலில். நான் எதுவுமே சொல்லலமா, உன்கிட்ட பேசிட்டு வந்து சொல்றேன்னு தான் சொன்னேன், அவ்வளவுதான். இதுல நீ சொல்ற பதில் தான் என்னோட பதிலும். எனக்குன்னு தனியா எந்த பதிலும் இல்ல.
இயல்பான குரலில் சொல்லிக் கொண்டிருந்தாலும் ரவிச்சந்திரனின் இதயத்தின் ஒரு மூலையில் மயூரி ஆதவனை திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்க வேண்டும் என்றே துடித்துக் கொண்டிருந்தது. அதுதான் அவனுடைய வேண்டுதலாகவும் விருப்பமாகவும் இருந்தது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அதுதான் அவனுடைய வாழ்க்கையின் லட்சியமே. மயூரியின் வாழ்வை ஒரு நல்ல மனிதனின் வாழ்வோடு பிணைத்து விட வேண்டும் என்பது. அந்த பந்தம் அவள் விரும்பிய ஆதவனோடு என்றால் அதைவிட மகிழ்ச்சியான விஷயம் உலகத்திலேயே வேறொன்று இருக்கிறதா என்ன ரவிச்சந்திரனுக்கு? பரீட்சை எழுதிவிட்டு ரிசல்ட்டுக்காக காத்திருக்கும் மாணவனைப் போல இதயம் படபடக்க காத்திருந்தான் ரவிச்சந்திரன் மயூரியின் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளுக்காக. ஆனால் தொடரும்.